ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சீரியல் பற்றி ரிவ்யூ போட்டலாமா? ஸோ ஏதாவது கமெண்ட்ஸில் கேளுங்க guys. இந்த சீரியலை பற்றி போடுங்க, ரிவ்யூ போடுங்க அப்படின்னு ஏதாவது கேளுங்க கமெண்ட்ல, சரியா? ஸோ கார்த்திகை தீபம் என்ன ஆச்சு, சரியா? இன்னைக்கு எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது இப்போதான் முடிஞ்சது. கார்த்திகை தீபம் பகலில் போடுவாங்க இல்லையா, அது இப்போதான் பார்த்து முடிச்சேன் கைஸ். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு ஸ்பீக்கர் லேடின்னு ஒருத்தவங்க பேர் வச்சிருக்காங்க கமெண்ட்ல, யாருன்னு தெரியல. நான் பேசுறது ஸ்பீக்கர்ல பேசுற மாதிரி இருக்கா கைஸ்? அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நாடகம் பார்க்குற கணிப்புல தான் நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்களாம் எந்த மைண்ட் செட்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? சில பேர் ஆதி பண்றதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கலாம். சரி, அவன் 4 வருஷம் நினைவலைகளை வந்து ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் சில பேர்த்துக்கு நல்லதுன்னு தோணலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? ஸோ இது என்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். நான் என்னோட கருத்துக்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்பீக்கர் லேடின்னு பேர் வச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி பேர் வச்சதுக்கு. சரி, ஓகே டட், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? ஸோ கார்த்திகை தீபம் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றி? ஆனால் ரேட்டிங்கில் ஜீ தமிழில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குங்கிறாங்க. என்ன கதை, என்ன மண்ணாங்கட்டி, என்ன எதுக்காக இது வந்து நான் ரேட்டிங்கில் வந்து இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல கைஸ். தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சரி, என்ன கதை இருக்குது முதல்ல இதில்? ஏற்கனவே தீபாவை கொண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சு விட்டாங்க, சரியா? ரெண்டாவது ரேவதின்னு ஒருத்தியை கொண்டு வந்து ஹீரோயினா போட்டாங்க. கார்த்தி ரேவதி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டது கூட கிடையாது. ஒரு லவ் கண்டென்ட்டோ எதுவுமே அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்ததும் கிடையாது, சரியா? கெட்டிமேளம் சீரியல்ல வந்து அஞ்சலிக்கு கல்யாணம் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த மண்டபத்துல அந்த மண்டப சீன் வந்து ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அதாவது வெற்றியும் துளசியும், துளசி பின்னாடியே வெற்றி போவாப்ல, அந்த ஃபேமிலியை காமிப்பாப்ல. அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் இது மாதிரிலாம் நடக்கும். எல்லாமே கலந்துருக்கும். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து எல்லா சீனுமே கலந்து எடுத்திருப்பாங்க கெட்டி மேளத்துல. அப்புறம் வந்து அஞ்சலி கழுத்துல தாலி கட்டும் போது எந்த ஒரு தடங்களோ எதுவுமே கிடையாது. ஆனா மற்ற தமிழ் சீரியல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கல்யாண மண்டபத்தை வச்சு 2 மாசம் 3 மாசம் ஓட்டுறாங்க, சரியா? ஒருவேளை மண்டபத்தை புக் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ, இத்தனை மாசம் நாங்க இந்த சீன்லாம் எடுக்கணும், எங்களுக்கு மண்டபத்தை புக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்களாட்டு இருக்குது. அறுவையிலே அறுவை, செம அறுவை கார்த்திகை தீபம். யாரு என்னை கமெண்ட்ஸ்ல வேணா கழுவி ஊத்துங்க guys, நான் உண்மையை தான் சொல்றேன், சரியா? அது மட்டும் இல்ல, ஒரு மேரேஜ்ல இத்தனை சண்டை, இத்தனை குழப்பம், மாப்பிள்ளைய பிடிச்சி ரூம்ல அடைச்சு வைக்கிறது, இல்ல எதையாவது ஒண்ணு அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல பிரச்சனை இல்லாம இவங்க கல்யாணம் என்னைக்காவது பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க? வீரா வீரா சீரியல் எடுத்தா அதுலயும் கல்யாணத்துல பிரச்சனை, புரியுதுங்களா? கார்த்திகை தீபத்திலயும் 3 தடவை கல்யாணம். கார்த்திக் ஹீரோவா நடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு வந்து ஏன்டா நடிக்கிறோன்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இவங்க நாடகமே கொண்டு போறாங்க, சரியா? தீபகத்துல முதல் தாலி கட்டுவானுங்களா, அதுக்கப்புறம் வந்து 2வது தாலி கட்டுவானா, 3வது தாலியை இந்த அம்மாவே கழட்டி வச்சிருவான் மாமியாருக்காக. அடுத்து மறுபடியும் அந்த தாலியை கழுத்துல கட்டுறதுக்காக போவாங்க, கழுத்துல செத்தே போயிடுவான், சரியா? இப்ப 4வது மறுபடியும் ஒரு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், சரியா? கல்யாணம்னாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லி சீரியல் மூலியமா கொண்டு வந்து விட்டு, இப்ப ரியலாவே கல்யாணங்கள்ல நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. பேப்பர்ல, செய்தியில எல்லாத்துலயும் வருது. அதுக்கு மூல காரணமே சீரியல்ஸ் தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, நம்ம பொது கருத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம், நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, வடிவுக்கரசி அவன் பேரனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அம்மா வந்து டிரைவரை கல்யாணம் பண்ணி வைக்க, ஆக மொத்தம் டிரைவரும் சரி பேரனும் சரி எல்லாம் ஒரே ஆளு தான். அது மட்டும் இல்ல, கார்த்திகை தீபத்துல அந்த ஆம்பளைங்களுக்கு வந்து எந்த நடிப்புமே கிடையாது. ஒருவேளை இந்த மயில் வந்து காமெடியா நடிக்கிறதுனால அவனுக்கு ஒரு 2 3 சீன் கொடுத்துருக்காங்களோ என்னமோ, எனக்கு தெரியல. இந்த மயில் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு இல்லையா, காமெடி, அவர் வேணா ஒரு 2 3 சீன்ல நடிக்கிறாப்புல, சரியா? மத்த கார்த்தியும் எந்த இடத்துலயும் பேச மாட்டேங்கிறாப்புல, உம்முனே நிக்கிறாப்புல. அப்புறம் வந்து அவங்க அன்னைங்க 2 பேரும் வந்திருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? வடிவுக்கரசி பின்னாடி நிப்பாங்க 2 பேரும், சிங்கு வேஷம் போட்டு நிப்பாங்க. அவங்களாம் என்னத்துக்கு நாடகத்துல இருக்கிறாங்கன்னே தெரியல, தண்டத்துக்கு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. வாயை திறந்து பேசினத்தான் ஆகும். இப்படியே ஊமை கொட்டா நாட்டம் நின்றுகிட்டே இருந்தா பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சிடாதா? ஹீரோக்கு ஏதாவது பேச்சு கொடுங்கடா, இல்ல அவங்க அன்னைங்கிட்டயாவது ஏதாவது பேசுற மாதிரியா சீன்ஸ் எடுங்கடா. சும்மா எப்ப பார்த்தாலும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறீங்க.
மண்டபம் பிரச்சனை. வேட்டி சட்டை கொடுப்பாங்களாமா. மகேஷை போய் கடத்தி ரூம்ல வச்சிருவாங்களாமா. அது மகேஷ் பாருங்க, கேவலமான ஒரு உறவு. நாடகத்துல எப்படி இப்படிலாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணி கூட கேவலமான உறவாமா. ஐயோ சாமி, டேய் நீங்களே சொல்லி தரீங்கடா எல்லாமே. அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு இவ வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாளாமா. கேவலத்தின் உச்சம் கார்த்திகை தீபம். சரியா? உடனே 2 பேரும் காப்பாத்துறாளுக. ஐ திங்க் இந்த மாயா அப்படின்ற பேர் வந்து எல்லா நாடகத்திலயும் வர மாதிரியே இருக்குது. சந்தியா நாடகத்துல அவ பேர் மாயா, இந்த நாடகத்துல இவ பேர் மாயா. சரியா? இனி எந்த நாடகத்துல எவ பேர் மாயான்னு தெரியல. சரி, ஓகே டன். வேட்டி சட்டையை வந்து வாங்க வர்றதுக்குள்ள கார்த்தி வாங்கிடுறாப்புல. உடனே மாப்பிள்ளை வந்தோடனே அவன் கையில கார்த்தி கொடுத்தோன்னே எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுது. வடிவுக்கரசி, அவன் ரேவதியோட அப்பங்காரன் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகி போயிருது. அதுக்கப்புறம் இந்த ரேவதியோட 2வது தங்கச்சின்னு நினைக்கிறேன். 2வது தங்கச்சியா 3வது தங்கச்சியான்னு தெரியல. அவளுக்கு வந்து இந்த பாட்டு பாடுற திறமை இருக்குது இல்லையா? உடனே பாட்டு பாடுறாங்க. சரியா? எனக்கு இந்த பாட்டு பாடுறது இந்த சீன்லாம் பார்க்கும்போது தீபா ஞாபகம் தான் வருது. நான் ஒருவேளை இது தீபா பாட்டு இது இந்த பொண்ணு பாடுவாளோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, வேற பாட்டு தான் பாடுறா. எல்லாரும் வந்து அந்த பொண்ணு பாடுறத கேக்குறாங்க. கார்த்திக்கும் கேக்குறாப்புல. உடனே கார்த்திக் வந்து பழைய ஞாபகம்லாம் வரும் இல்லையா? தீபா ஒய்ஃப் தானே, அவ அவ ஒரு பாடகி தானே. எனக்கு தெரிஞ்சு ரேவதியை ஜோடியாக்குறாங்களா இல்லையா, இந்த பொண்ணை ஜோடியாக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திக்கு. ஏன்னா ஏற்கனவே தீபாவும் ஒரு பாடகி தான், இந்த பொண்ணும் ஒரு பாடகி தான். சரியா? அந்த மாதிரி ட்ராக்ல எங்கிட்டு வேணாலும் கதையை மாத்தலாம் இல்லையா? ஏன்னா சீரியலுங்கிறப்ப வந்து நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. நம்ம ஒரு மைண்ட் செட்ல போவோம், ரேவதி தான் பொண்ணு, ரேவதி தான் பொண்ணுன்னு. திடீர்னு டேரக்டருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை தூக்கி ஹீரோயினை போட்டாலும் போடுவாங்க. சரியா? என்ன நடக்குன்னே நம்மளால சொல்ல முடியாது சீரியலை பொறுத்தளவு. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணை பாடகியா ஆயிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கொடுத்து அதையே பாட வைக்கிறாங்க. அந்த பாட்டையே கார்த்திக் கேட்கணும். இது எல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குல்ல கைஸ். ஆனா ரேவதி தான் வந்து ஹீரோயினா காமிக்கிறாங்க. இனி என்னன்னு தெரியல, ஒருவேளை இந்த பொண்ணு பாடகியா இருக்கிறதுனால கார்த்தி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி பெரிய பாடகியா ஆக்குவானோ என்னமோ. பார்க்கலாம். இனி இந்த கல்யாண மண்டபம், கல்யாண சீனு, இந்த தாலி கட்டுற வரைக்கும் கார்த்திகை தீபத்தை வச்சு 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 நம்மளை கழுத்து அறுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா இந்த இத மண்டபத்துல வச்சு இந்த சீன் எல்லாம் எடுத்துருவாங்களான்னு நினைக்கிறேங்க. மார்ச் மாசம் ஃபுல்லா ஓட்டுவாங்க இந்த மேரேஜ் சீனை. எனக்கு தெரிஞ்சு மார்ச் கடைசி இல்லைன்னா ஏப்ரல் மாசத்துல வந்து ரேவதி கழுத்துல வந்து கார்த்தி தாலி கட்டுவாப்புல. அது வரைக்கும் மண்டபத்திலேயே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுவாங்களாட்டு இருக்கு. ஓகே, பார்க்கலாம். பை கைஸ். நீ அடுத்து